வெல்கம் பேக் நண்பா. நீங்கள் பார்த்து கொண்டு ஐபிகே யூடியூப் தமிழ் டெக் சேனல். நான் உங்கள் பாசிர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்னொரு அன்பாக்சிங்ஸ், அதாவது நம்மளுடைய சேனல் வந்து ஃப்ரீக்வெண்ட் வந்து நிறைய அன்பாக்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம மொபைல் M31 மொபைல் அன்பாக்ஸ் பண்ணோம், அப்புறம் வந்து டேலக் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணோம், மற்ற நம்ம வந்து கம்பேரிசன் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். அந்த கம்பேரிசன் வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைக் போட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்துட்டு M31 மொபைலில் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண தந்தாங்க ஸ்பான்சர்ஷிப். ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த ஹெட்ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ண சொல்லி வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்காக வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு MI பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற ஏடு ஹெட்ஃபோன். இது வந்துட்டு Alcatroz பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற கேமிங் ஹெட்ஃபோன். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், ப்ளஸ் ரிவ்யூ பண்ணலாம் தமிழ் மொழியில். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளால போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது நண்பா, நான் வந்துட்டு இந்த ஹெட்ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீ ரிவ்யூ யூனிட். இதை நான் வந்துட்டு உங்களுக்கே நான் வந்துட்டு ஃப்ரீயாக தரேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஹெட்ஃபோன் மாத்திரம் கிடையாது, நான் ஒரு மொபைல் ஒன்று பை பண்ண போகிறேன் என்னுடைய ஓன் மணியில். ஸோ அந்த மொபைல் நான் வந்து பை பண்ண பிறகு அந்த மொபைலையும் சேர்த்து நான் வந்து கிவ்வே பண்ண போகிறேன். அண்ட் சில மைக்ஸ் இருக்குது, அண்ட் சில எக்ஸசரிஸ் இருக்குது, மொபைல் எக்ஸசரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு புதுசு அப்படி பேக்கேஜ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு ஒன் டே உங்களுக்கு ஒரு கிவ்வே ஒன்று பண்ணுவேன். அந்த கிவ்வேயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி யாரெல்லாம் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் வந்துட்டு உங்களோட ஹோம் டோருக்கு டெலிவரி பண்ணுவேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதாவது வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸில் அனைத்தையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற குரூப்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சி அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ரீ ரிவ்யூ யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிவ்வே பண்ணுவேன். ஓகே நண்பா, இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பாக்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து Alcatroz அப்படின்னா அவங்க பிராண்ட் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியாங்க. இங்கே வந்து 7.1 ஹெட்செட் வித் மல்டி கலர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 7.1 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்துட்டு RGB கலர், இங்கே வந்து ஹெட்ஃபோனில் கொடுத்து RGB கலர் வந்துட்டு 7.1 அந்த எஃபெக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு எக்ஸ்கிராஃப்ட் ஹிப் எஸ் ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிராண்ட் நேம் கிடையாது, இது வந்துட்டு ஹெட்ஃபோனுக்கு கொடுத்துருக்குற நேம் தான், இது வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு க்ளோஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உள்ள இருக்கிற ஹெட்ஃபோன் நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில் காட்டுறதுக்காக. ஸோ வேறு எதுவும் நம்ம பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. நான் இது வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் அவங்க வந்துட்டு நான் பை பண்ணேன், ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்காங்க, பிகாஸ் இது வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படிங்கிறதால இங்கே வந்துட்டு கடை விசிட் பண்ணுறவங்க, ஷாப் விசிட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டிருப்பாங்க. ஸோ அதை நான் அப்படி வந்து பை பண்ணி வந்திருந்தேன். இங்கே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ஃபோன், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. நான் வந்துட்டு ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஸ்டிக் கொடுத்தியாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு கையாலேயே நம்ம வந்துட்டு பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து பீல் பண்ணது பிறகு இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்தாச்சு. ஹெட்ஃபோனில் வந்துட்டு உள்ளே வந்து வயர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு இங்கே இன்னும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்துட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு எக்ஸ்கிராஃப்ட் ஹிப் ப்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு டிரைவர் சீடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு உங்களுடைய ஹெட்ஃபோனுடைய கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான மாதிரி ஹெட்ஃபோன் கலர் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மைக் கலர்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த பாக்ஸ் வந்துட்டு டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு MI பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து கீழே வந்துட்டு ஒன் மோர் டிசைன் அப்படின்னு இந்த பிராண்டுக்கு நேம் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னெல்லாம் பண்ணி நான் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பேக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பேக்கேஜை ரிமூவ் பண்ண பிறகு இங்கே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே தான் வந்துட்டு ஹெட்ஃபோன் இருக்குது. நம்ம ஹெட்ஃபோன் எடுத்து நம்ம வெளியில் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏபட்ஸ் வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏபட்ஸ் தான். ஸோ 2 பீஸ் இருக்கிறதா வந்து 2 ஏபட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஏபட்ஸ் அண்ட் இங்கே வந்து ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஹெட்ஃபோன் பார்க்க போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பெண்ட் டைப் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெண்ட் டைப் அப்படி என்னென்னாலும் நான் வந்து காட்டுறேன் என்னென்னு. இங்கே வந்துட்டு 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் வந்து டைப் சி கேபிள் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து ஹெட்ஃபோன் கேபிள் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் சி கேபிள் டு ஹெட்ஃபோன் கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்துட்டு பெண்ட் டைப் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளோட இயரில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபிள் லெங்க் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 1.25 மீட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்துட்டு இயர்டு ஹெட்ஃபோன் தான். ஸோ வயர்லெஸ் கிடையாது.
இங்கே வந்து ஜெக் டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.5 மில்லிமீட்டர் நிக்கல் பிளாட்டட் ஜெக் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதனோட வெயிட் எப்படி பார்க்க போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 14 கிராம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் லெங்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1.25 மீட்டர் கேபிள் லெங்த் கொடுத்துருக்காங்க.